வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 14/1/2025 குரோடி வருடம் தை மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் 3 மணி முதல் 4:30 வரை. குளிகை 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் 9 மணி முதல் 10:30 வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சூரிய உதயம் 6:34. கரணம் 7:30 முதல் 9 மணி வரை. திதி இன்று அதிகாலை 4:40 வரை பௌர்ணமி, பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று காலை 11:24 வரை புனர்பூசம், பின்பு பூசம். யோகம் இன்று காலை 6:33 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 11:24 வரை கேட்டை, பின்பு மூலம். மேஷராசி நேயர்களே, பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள் நீங்கும். சொந்த பந்தங்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். வீட்டில் உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். ஒத்துழைப்பான நிலை மேலோங்கும். முன்னேற்றங்கள் கூடும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். நினைத்த காரியம் நிறைவேறும். வருமானமும் கூடும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். அஸ்வினி நெருக்கடிகள் நீங்கும். பரணி நிம்மதி கிடைக்கும். கிருத்திகை ஆதாயங்கள் உண்டாகும். ரிஷபராசி நேயர்களே, புதுவிதமான அனுபவங்களின் மூலம் நினைத்தது நிறைவேறும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். விளையாட்டு தொடர்பான துறைகளில் ஆர்வமான நிலை ஏற்படும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். தொழிலில் முயற்சிகள் மேலோங்கும். தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். கிருத்திகை வளமான நாள். ரோகிணி சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். மிருகசிரீஷம் பேச்சுக்களை குறைக்கவும். மிதுன ராசி நேயர்களே, பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். சொந்த பந்தங்களின் மூலம் ஆதரவுகள் கிடைக்கும். தேக நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. பணியில் வளமான நிலை ஏற்படும். பொன்பொருள் சேர்க்கைகள் உண்டாகும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். தொழிலில் லாபமான நிலை ஏற்படும். நிம்மதியான நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். மிருகசிரீஷம் முன்னேற்றம் உண்டாகும். திருவாதிரை மேன்மைகள் ஏற்படும். புனர்பூசம் அலைச்சல்கள் கூடும். கடகராசி நேயர்களே, பொருளாதாரம் தொடர்பான சிக்கல்கள் நீங்கும். எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். பெரிய மனிதர்களிடம் மனம் விட்டு பேசுவதன் மூலம் நிம்மதியான நிலை ஏற்படும். உத்தியோகத்தில் நெருக்கடிகள் நீங்கும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். வீட்டில் உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். புனர்பூசம் சிந்தனைகள் கூடும். பூசம் நிதானம் தேவை. ஆயில்யம் வளமான நாள். சிம்மராசி நேயர்களே, வேகமாக செயல்படுவீர்கள். இதுவரை இருந்து வந்த கவலைகள் நீங்கும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். நிதானம் தேவை. பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். உதவிகள் செய்யும் போது யோசித்து செயல்படவும். உத்தியோகத்தில் மாற்றமான நிலை ஏற்படும். ஆதாயங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். மகம் தடைகள் விலகும். பூரம் நட்புகள் கிடைக்கும். உத்திரம் நிதானம் தேவை. கன்னிராசி நேயர்களே, உடன் பிறந்தவர்களினால் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உருவாகும். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். எதிலும் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். பொருளாதாரம் தொடர்பான சிக்கல்கள் தீரும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். உத்திரம் மகிழ்ச்சியான நாள். ஹஸ்தம் நிம்மதி கிடைக்கும். சித்திரை நல்ல முடிவுகள் உண்டாகும். துலாம் ராசி நேயர்களே, பொருளாதாரத்தில் மேன்மையான நிலை ஏற்படும். வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் அலைச்சல்கள் கூடும். லாபமான நிலை ஏற்படும். ஆர்வமான நிலை உண்டாகும். சிந்தனைகளின் போக்கில் போகாமல் யோசித்து செயல்படுவது நல்லது. ஆர்வமான நிலை உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். சித்திரை அலைச்சல்கள் கூடும். சுவாதி மேன்மையான நாள். விசாகம் நிம்மதி கிடைக்கும். விருச்சிகராசி நேயர்களே, தொழிலில் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். தன்னம்பிக்கை உண்டாகும். வியாபாரத்தில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். நினைத்த காரியம் நிறைவேறும்.
இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும். சுபிட்சங்கள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் தன்னம்பிக்கை கூடும். அனுஷம் வெற்றிகள் உண்டாகும். கேட்டை தடைகள் நீங்கும். தனுசு ராசி நேயர்களே, கடன் சுமை குறைய பெறுவீர்கள். உடன் இருப்பவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உடன் பிறந்தவர்கள் லாபகரமான சூழ்நிலையை அமைத்து கொடுப்பார்கள். பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. பணியில் உள்ளவர்களுக்கு கௌரவங்கள் மேலோங்கும். நுணுக்கங்களையும் கற்றுக்கொள்வீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். மூலம் நிதானம் தேவை. பூராடம் ஆதரவான நாள். உத்திராடம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். மகர ராசி நேயர்களே, புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். ஆர்வமான நிலை உருவாகும். நட்பு வட்டாரத்துடன் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள். வீட்டில் உள்ளவர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும். வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள் கூடும். வாழ்க்கை துணையின் மூலம் ஆதாயங்கள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். உத்திராடம் ஆதரவுகள் கிடைக்கும். திருவோணம் நிதானம் தேவை. அவிட்டம் ஆதாயங்கள் கிடைக்கும். கும்பராசி நேயர்களே, அலுவலகத்தில் லாபமான நிலை ஏற்படும். உத்தியோகத்தில் கடமைகள் கூடும். வாழ்க்கை துணையின் மூலம் ஆதரவான நிலை உருவாகும். மேலதிகாரிகளின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். நட்புகள் விலகும். மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். பொருள் வரவுகள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். அவிட்டம் திறமைகள் கூடும். சதயம் நெருக்கம் உண்டாகும். புரட்டாதி பொருள் வரவுகள் மேலோங்கும். மீனராசி நேயர்களே, வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். மாற்றங்கள் கிடைக்கும். வியாபாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். பிள்ளைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். வாழ்க்கை துணையின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களினால் லாபமான நிலை உண்டாகும். நெடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். நன்மையான நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். புரட்டாதி சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். உத்திரட்டாதி சிந்தனைகள் கூடும். ரேவதி கௌரவங்கள் மேலோங்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். பாரம்பரிய வேதம் அஸ்ட்ரோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.